2023ல நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி வருஷமோ இல்லை அதுக்கும் முன்னாடி வருஷமே வந்து தமிழ் புக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறீங்க, நீங்கள் தமிழ் புக்ஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனாலையும் அண்ட் எனக்கு நல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடச்சதுனாலையும் ரொம்ப நிறைய படிக்கலனாலையும் கொஞ்சம் தமிழ் புக்ஸ் வந்து இந்த வருஷம் நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து எல்லாமே ஃபிக்ஷன் தான். ஸோ அதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு கேஆர் மீராவை வந்து எனக்கு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்களுடைய இந்த புக் கபர்னு சொல்லிட்டு இந்த புக் கபருங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இஸ்லாமிக் இதில் இறந்தவங்கள புதைக்கிறதுக்கானது இடம் இருக்குல்ல, அதை வந்து கபர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். புதைச்ச இடத்த வந்து கபர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதுதான் இந்த புக்குடைய டைட்டில். பட் இதில் ஒரு என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்லி ரியாலிட்டி இருக்காது, ஃபிக்ஷன் தான். பட் ஃபிக்ஷன்லேயுமே வந்து ஒரு மாதிரி சரியலாக வந்து நிறைய மொமெண்ட்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்கும். ஸோ ஒரு விமன் பர்ஸ்பெக்டிவில் சரியில்லான பல விஷயங்கள் அது வந்து இந்த புக்கில் ஒரு சிங்கிள் மதர் இருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஏர்லி லைஃப், ஸோ இந்த மாதிரி ஒரு அம்மா பொண்ணுடைய ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கபர் பை கேஆர் மீரா. இந்த புக் வேணும்னா நீங்கள் இதை வாங்கி படிக்கலாம். இது வந்து மாதுர் பாகன் பை பெருமாள் முருகன். இந்த வருஷம் நான் படித்ததில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் புக்ஸ். இதில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க, காளி அண்ட் பொன்னா. இந்த புக்கை பற்றி நான் படிக்கும்போதே ரிவ்யூ பண்ணும்போதே வந்து ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா இந்த புக்கில் வந்து திரைப்படங்களில் நம்ம பார்க்காத ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு செம்மையான ஒரு கப்பிள்கான அந்த லவ் கெமிஸ்ட்ரி. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்கும்போது அந்த பாலிவுட் ஃபீலிங்கில் நம்ம பார்க்கும்போது பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் வந்து சிமிலரான ஒரு கேரக்டரைசேஷன் அது ப்ராப்ளி நான் பார்த்த படங்களில் நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கலாம். பட் நான் பார்த்த படங்களில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாமல் இது வந்து காளி அண்ட் பொன்னாவோடது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அவங்க ரெண்டு பேரோட லவ்யுமே நம்மளால் ஈக்குவலாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ஒரே பிரச்சனை குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான். அது இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்லை, பட் சொசைட்டிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ ஒரு சொசைட்டினால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு கப்பலுக்குள்ளே அது எந்த மாதிரியான ஒரு விரிவை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது இந்த புக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஆலவாயன் அர்த்தநாரின்னு சொல்லிட்டு இந்த புக்குடைய சீக்குவல் மாதிரி வந்து எழுதியிருப்பார் பெருமாள் முருகன். ஸோ அந்த புக்ஸும் என்கிட்ட இருக்குது, நான் இன்னும் படிக்கல, படித்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பட் இந்த புக் ஐ ஹைலி ரெக்கமெண்ட். காளி அண்ட் பொண்ணோட உலகத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும். அந்த உலகத்தில் போய் நீங்கள் அவங்கள பார்த்தே ஆகணும். அவ்வளோ ஒரு க்யூட்டான பாண்டிங்கை நீங்கள் பார்த்தே ஆகணும். அண்ட் அந்த கிளைமேக்ஸ் அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு கோவம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இயலாமை, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணியே ஆகணும். அப்படின்னா இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம். இது வந்து இங்கிலீஷில் ஒன் பார்ட் உமன் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்லேஷனையும் படிக்கலாம். பட் தமிழில் தான் அந்த புக் ஒரிஜினல் எழுதியிருக்காங்க. நான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் படிக்கல. கோபல்ல கிராமம் கீரா இவர் வந்து பயங்கர ஃபேமஸ். அண்ட் கீராவுடைய ஒர்க்ஸ் பற்றி என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் தேங்க் காட் நான் இந்த புக்கு தான் அவரோட முதல் புக்காக வந்து எடுத்து படித்தேன். கீராவுடைய இந்த புக்கில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பொதுவாக ஒரு சிவிலைசேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஒரு குடும்பம் இந்த ஒரு ஏரியா, இப்போ லெட்ஸே சென்னைன்னு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் வடபழனி முதல்ல எப்படி இருந்திருக்கும், அந்த வடபழனி உருவான கதை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோபல்ல கிராமம்னு ஒரு கிராமம், அந்த கிராமம் வந்து எப்படி உருவாயிருந்திருக்கும். ஸோ ஆந்திராவிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கேருந்து இடம்பெயர்ந்து வராங்க. அவங்க தமிழகத்தில் அந்த பார்டரில் ஒரு கிராமத்தில் செட்டில் ஆகுறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்புனதுக்கான காரணம் என்ன, அந்த வர வழியில் என்ன நடந்தது, இந்த கிராமம் எப்படி உருவாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராமத்தில் வந்து ஒரு க்ரைம் ஒன்று நடக்கும். ஸோ ஒரு மர்டர் நடக்கும். அந்த மர்டர் கொலை பண்ணவனை வந்து அவன் மேலே வந்து கேஸ், ஓகேவா. ஸோ இப்போ எல்லோரும் சேர்ந்து பஞ்சாயத்தில் அவனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அந்த பஞ்சாயத்தில் உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். இவங்கெல்லாம் யாருன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இவங்க உட்காந்துருக்க இடத்துல இருக்கிற மரங்கள்லாம் யார் நட்டாங்கன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இந்த இடம் காடாக இருந்தது எப்படி வீடாக மாறிச்சு, எப்படி ஒரு கிராமமாக மாறிச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கும். ஸோ எதெல்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாங்க, இந்த இடம் இப்படி ஒரு கிராமத்தை நான் டெவலப் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து நீ ஒரு கொலை பண்ணியிருக்கேன், அப்படி வரும் இந்த கதை. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, இந்த கிராமத்தில் நடந்தது எல்லாமே அந்த பார்ட் ஆஃப் த கிராமத்தோட ஹிஸ்ட்ரி ஆகிடும்ல. அப்படி வந்து இந்த மர்டரும் அந்த கிராமத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஆகிடும். அந்த கொலை பண்ணவனை தூக்கில் போட்டு ஒரு இடம் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆகிடும். அப்படி தான் நம்ம இப்போ பார்க்குற ஒவ்வொரு இடமுமே இல்லை. ஸோ அதில் எத்தனையோ விஷயங்கள் இப்போ பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ கோபல்ல கிராமம் வந்து இந்த கிராமியத்தை பற்றி அழகாக எழுதக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆத்தர்ஸ் அவர். இந்த புக்கை ஹைலி ரெக்கமெண்ட். ஏன்னா இதில் மரங்கள் பற்றியும் அந்த காலத்தில் அவங்க வந்து தற்காப்புக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அதை பற்றியும், அப்போது வந்து இந்த இடம்பெயர்தல் அப்போ எப்படி இருந்திருக்கும், பஸ்ஸு கிடையாது, வண்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன நடந்திருக்கும், இவங்களுடைய சைல்ட்ஹுட் எப்படி இருந்திருக்கும், ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து இந்த புக்கில் இருக்கும். ஸோ ஒரு குட்டியான ஒரு பேரிடர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பேரிடர் குட்டி எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஐ மீன் ஒன் ஆஃப் த விஷயம் நடக்கும்போது என்டையர் கிராமத்துக்கு அது எப்படி ஒரு த்ரெட்டாக இருக்குது. இப்போ நமக்கு சென்னையில் ஒரு வெள்ளம் வருது, இப்போ தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்திருக்கு. ஸோ இது நடக்கும்போது
இது எல்லாருக்குமே அஃபெக்ட் பண்ணலனாலுமே ஒரு சில பேருக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு செட்பேக்காக இருக்கும்ல. ஸோ கிராமத்தில் வெட்டுக்கிளி வரும்போது என்ன ஆகுது? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நமக்கு இங்கேருந்து பார்க்குறது குட்டியாக இருக்கும். அது ஒரு கிராமத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதை பற்றிலாம் ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருப்பாங்க. ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் புக். ஸோ கோபல்ல கிராமம் பை கி ராஜநாராயணன், கீரா அப்படின்னு செல்லமாக சொல்லுவாங்க. கேஆர் மீராவுடைய இன்னொரு புக்கு மீரா சாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீரா சாதுங்கிறவங்க யார் அப்படின்னா, இந்தியாவில் விடோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல அதை வந்து பிருந்தாவனம்னு சொன்னாலுமே அந்த பர்டிகுலர் இடத்துக்கு அத்தனை விமன் போகிறதுக்கான காரணம் என்ன, அங்கே இந்த விடோஸ் எல்லாம் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, இல்லை இப்போ வந்து ஒரு விடோஹுட்டுக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஹஸ்பண்டை இழந்துட்டு போகிறதுன்னு ஒன்று, இன்னொரு பக்கம் ஒரு மர்டர் பண்ணிட்டு போய் இல்லை நான் ஒரு விடோ அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ஸோ இந்த பர்டிகுலர் கதையில் இவங்க மீரா சாதுவா ஆகிறதுக்கான கதை அப்படி தான் இருக்கும். ஸோ ஒருத்தங்க ஷீ இஸ் அன்ஹாப்பி வித் ஹர் மேரேஜ். ஏன்னா வந்து மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மீரா கிருஷ்ணா அதில் கொண்டு வராங்க. ஸோ மாதவன் ஒருத்தன் செம்ம அழகாக இருக்கான், சூப்பராக இருக்கான், செம்மையாக பேசுகிறான், எல்லாம் பண்ணுறான். இவங்களுக்கு இன்னொரு பையனோட கல்யாணம் நிச்சயமாகுது. பட் இந்த மாதவனுக்காக அந்த கல்யாணத்தை ட்ராப் பண்ணுறாங்க. அண்ட் தென் இவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க. பட் கல்யாணம் பண்ணிட்டு போனால் மாதவன் எனக்கு மட்டும் மாதவன் இல்லை, அந்த ஊரில் இருக்க பல பெண்களுக்கு அவன் மாதவன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அதை ஒரு பொண்ணு எப்படி வந்து ஷீ இஸ் டேக்கிங் இட் ஃபார்வர்ட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, இதெல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஃபெலோ விமன் அவங்க பார்க்குறாங்க, அதே மாதவனால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்கள என்ன செய்யுது. அண்ட் ஃபைனலி அவங்க அந்த ஊரெல்லாம் விட்டுட்டு எல்லா விதவைகளும் போய் கிடக்கிற அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஸோ அங்கே போய் ஃபெலோ விடோஸை அவங்க பார்க்கும்போது ஹவு டிஸ் ஷி ஃபீல். ஐ ரியலி ஃபீல் பேட் ஃபார் ஈவன் ஹேவிங் அ வேர்ட் ஃபார் எனிபடி ஹூஸ் லூசிங் தேர் ஹஸ்பண்ட்ஸ். இட்ஸ் நாட் ஃபேர். அவங்களுக்கு ஒரு டேக் கொடுக்குறதோ இல்லை ஒரு ஒயிட் சாரி கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டீரியோ டிப்பிக்கல் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறதோ, இட் இஸ் வெரி வெரி பேட். பட் இந்த கதையில் அவங்க அதை அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கதையில் அவங்களுடைய கஷ்டங்களாகட்டும், அவங்களுடைய கோபங்களாகட்டும், அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகள், இது எல்லாத்த பற்றியுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீரா சாது பை கேஆர் மீரா. ஸோ இந்த புக் நீங்கள் படிக்கலாம். இட்ஸ் அ வெரி வெரி ஸ்மால் புக். இந்த 2 புக்குமே கபர் அண்ட் மீரா சாது. அறம் நான் என்னங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, உலகமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அறம் ஜெயமோகன் எழுதின இந்த புக்கில் வந்து யானை டாக்டர் நான் தனியாக படித்தேன், 100 நாற்காலிகள் நான் தனியாக படித்தேன், அதுக்கப்புறம் இந்த கம்பைலேஷனை வந்து ஒன்றா படித்தேன். ஸோ சம்வேர் ஒரு ஆத்தர் மூலமாக அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் நம்ம போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸோ அவரோட வேல்யூஸ் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த புக் வந்து ஒரு பெரிய கேட்வே. ஸோ எழுத்தாளர்கள் எதை பற்றி வேணாலும் எழுதலாம். பட் தான் சந்தித்த முக்கியமான நபர்கள் இல்லை ரொம்ப சுவாரஸ்யமான நபர்கள் இல்லை யாருடைய கதைகள் இந்த உலகத்துக்கு தெரியணுமோ அவங்கள வச்சு கம்ப்ளீட்லி ரியாலிட்டியும் இல்லாமல் கம்ப்ளீட்லி ஃபிக்ஷனும் இல்லாமல் இது ரெண்டையும் கலந்து ஒரு நரேட்டிவ் வந்து ஜெயமோகன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கோடைய ட்ரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் வந்து இங்கிலீஷ்லேயே அவைலபிளாக இருக்குது, ஸ்டோரிஸ் ஆஃப் த ட்ரூ அப்படிங்கிற பேரில். ஸோ இந்த புக்கை பற்றி வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்னை கண்ணீர் மல்க வைத்த நூல் இது, என்னால் அவ்வனுபவத்தை சொற்களில் சொல்லிவிட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ டெஃபினெட்லி இதில் வந்து ஒரு மிக்ஸ்டு இமோஷன் இருக்கும். எனக்கு யானை டாக்டரே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அது ரொம்ப குட்டி புக்கு தான், ஆனால் ஐ மீன் இதில் வந்திருக்க ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான் அது. பட் அதோட இம்பேக்டே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆரம் பை ஜெயமோகன். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் புக். ஸோ இதெல்லாம் நான் இந்த வருஷம் படித்த புக்ஸு. எனக்கு கண்டிப்பாக தமிழ் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்களும் அனுப்பணும். ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் படித்த செம்மையான தமிழ் புக் எதுவாக இருந்தாலும் அதை வந்து கீழே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய தமிழ் புக் படிக்கணும். இன்னும் நிறைய இல்லை, முதல்ல நிறைய படிக்கணும். 5 புக்கு தான் படிச்சிருக்கேன் இந்த தடவை. ஸோ வெரி வெரி பேட் ஆனந்தி. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஆல்ரெடி ஐம் ரீடிங் ஃபியூ புக்ஸ். ஆனால் உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸையும் வந்து நீங்கள் அனுப்புங்க. இந்த வீடியோவை வேறு இருக்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரோல் ஆகுது, எனக்கு காலையிலேருந்து ரொம்ப நிறைய பேசிட்டேன். ஓகேவா, அதனால் நான் இப்போ வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். thebookShow.in விசிட் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண தமிழ் புக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இங்கிலீஷும் தமிழ் தான் பண்ணியிருப்போம், ஆனால் அதோட ட்ரான்ஸ்லேஷன்ஸ் நிறையா பண்ணியிருப்போம். ஸோ அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், சைக்காலஜி, பேரண்டிங், அந்த மாதிரி எந்த ஒரு ஜான்ரு இருந்தாலும் நம்ம நிறைய புக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த புக்கோட ரிவ்யூஸை நீங்கள் ஜான்ரு வைஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். த புக் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்களும் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய்.